வணக்கம்யா. வணக்கம் மச்சான். இல்லை 2 நாளாக இப்போ கடை பக்கம் வந்தேன், உங்களை பார்க்க முடியலையா? எங்கேயும் வெளியூர் போயிருந்தீங்களா? ஐயா நான் ஒரு சென்னைக்கு ஒரு சாமி கும்பிட்ற விஷயமா திருவான்மியூர் பக்கம் போயிருந்தேன். சரி. அதனால தான் இல்லையா ஏதாவது காமெடி அங்கே எதுவும் யோசிச்சிருப்பீங்களா? இருந்துச்சு. அதாவது நான் வந்து காலையில் வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி சரி. திருப்பூர் தாண்டி ஒரு கிராமத்து சந்தையை பார்க்க போனேன். அங்கே வந்து ஒரு சமத்தன் ஒருத்தர் வந்தார். சமத்தன். சரி. இந்த சமத்தன்னா என்ன செய்கிறாருன்னு பார்த்தேன். நானும் அந்த சந்தையில் போய் இந்த விலையெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரும் வந்தார். சரி. அப்போ பெரிய சமத்தானால்னு எனக்குள்ளே சொன்னாங்க. சரி. சரி என்ன தான் செய்கிறாருன்னு பார்த்தா இவர் போய் ஒவ்வொரு கடையாக கேட்டார். எல்லா கடையிலையும் இவர் போய் கேட்கும்போது 2 ரூபா கிலோவுக்கு 2 ரூபாய் விலையை கூட சொன்னாங்க. சரி. இவர் எல்லா கடையிலுமே 2 ரூபாய் குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லி குறைச்சி வாங்கிட்டார். சரி. மொத்தம் நாம் கேட்ட விலைக்கும் அவர் வாங்கின விலையும் ஒரே விலையாக தான் இருந்துச்சு. சரி. எல்லாம் வாங்கிக்கிட்டு திருப்பி போய் என்ன சார் ஒரு ஹோட்டலில் போய் இட்லி எவ்வளோன்னு கேட்டார். ரோட்டோர கடையில் சரி. இட்லி எவ்வளோன்னு கேட்டார். அந்த கடைக்காரம்மா சொன்னாங்க 4 இட்லி 10 ரூபா அப்படின்னாங்க. இந்த சமத்தை என்ன சொன்னார் தெரியுமா? சரித்தா 10 ரூபாய்க்கு 5 போடு அப்படின்னு ஒன்று. அந்த கடைக்காரவை என்னையும் பார்த்தாங்க, அவரையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், எனக்கு வர வேண்டிய பஸ் வந்து ஓடி வந்துட்டேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கடலாடி தமிழ் ராஜாராம்.